யோ மாமா, எந்திரியா, எந்திரி எந்திரி, சீக்கிரம் எந்திரி. டேய் ப்ளீஸ்ரா, கொஞ்ச நேரம் தூக்கிறேன்டா. இருடா கொஞ்ச நேரம். அதெல்லாம் இல்ல, நீ இன்னைக்கு நைட்டு கதை சொல்றேன்னு சொன்னியே, ஒழுங்கா சொல்லு வா. சரி, என்ன கதை வேணும்? எதனா லவ் ஸ்டோரி சொல்றதா? இல்ல மாமா, நமக்கு வராத விஷயத்தை பத்தி நம்ம பேசக்கூடாது, விட்டுருந்தோம். நீலாம் கலாய்கிற காய்ச்சல ஏனாலுமா சரி விடு. எதனா பேய் கதை சொல்றதா? வேணாம், நான் உச்சா போயிடுவேன். ஆமா, நீதான் அன்மாரி 4K போனவனாச்சு. ம், சரிடா, ரொம்ப பயங்கரமான மான்ஸ்டர்ஸ்லாம் வாழ்ந்த ஒரு உலகத்தோட கதை சொல்றேன்டா, கேக்குறியா? சரி சொல்லு, எனக்கு வர வழி இல்ல. இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு வயசானவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அவர் பேரு செரிசாவா. அவர் தன்னோட பையன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் கூப்பிட்டது உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும்பா. அப்படி என்ன முக்கியமான விஷயம் போன்ல சொல்ல முடியாத அளவுக்கு? என்னோட வயசுல இப்ப எல்லாமே அவசரம்தான்ப்பா. வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு நான் போன வேலையை பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆமா, ஏதோ ஒரு ஷிப் கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போனீங்க. ஆனா நாங்க இருந்தது ஷிப்பிங் வேலைக்காக இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. ஆனா அது நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது என்னன்னா, இந்த உலகத்துல மான்ஸ்டர்ஸ் வாழுது. 1945 ஹிரோஷிமா பாம் வெடிச்சது. அந்த பாம் பிளாஸ்ட்ல நான் தப்பிச்சதுக்கு அப்புறம் உன்னையும் உங்க அம்மாவையும் தான் இந்த ஊர் முழுக்க தொலைவுனேன். அப்பதான் நீ கிடைச்ச. ஒன்றும் இல்லப்பா, நான் வந்துட்டேன். இனி எல்லாம் சரியாயிரும். அதே சமயம் தான் நான் அந்த மான்ஸ்டரையும் பார்த்தேன். ஓ மாமா, அப்ப இதுதான் அந்த கதையோட முக்கியமான மான்ஸ்டரா? இல்ல, அங்க இன்னும் ஒரு மான்ஸ்டரும் இருந்துச்சு. மான்ஸ்டரு, அதுவும் நம்ம ஊர்ல. நீ அங்க இருந்த ஏதோ ஒரு புகை மூட்டத்தை பார்த்துட்டு மான்ஸ்டர் நினைச்சிருப்பாப்பா. நானும் அப்படித்தான்ப்பா நினைச்சேன். அந்த மான்ஸ்டரை மறுபடியும் பார்க்கற வரைக்கும் உன்னோட பாட்டி வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு கப்பல்லையும் வேலை கிடைச்சது. ஹலோ மிஸ்டர் செரிசாவா, உங்களுக்கு அமெரிக்கன் பேஸ்கெட் பால் பிடிக்காதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் எங்களுக்காக ஒரு தடவை டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்களா? ஏய் லூசு பசங்களா, நம்ம அமெரிக்கன்ஸ் கிட்ட தோத்துன்னு வந்து நூலர் சாய்ப்பு கிடக்குறோம். இப்போ வந்து அந்த அட்டென்ஷன், திஸ் இஸ் கேப்டன் ஆஃப் தி ஷிப். அந்த ஐலாண்ட்லேருந்து நமக்கு அமெரிக்கன் மிலிட்டரியிலேருந்து கால் வந்திருக்கு. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை போல. நம்ம உடனடியாக அங்கே போய் அங்கே காப்பாற்றணும். எல்லாரும் கவனமாக கேளுங்க. அந்த கப்பல் இந்த ஐலாண்டு பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கணும். நீங்கள் எல்லாரும் சின்ன சின்ன குரூப்பாக பிரிஞ்சு போய் அவங்கள தேட ஆரம்பிங்க. இந்த க்ரூ மெம்பர்ஸ் எதுக்கு இந்த கரையோர பகுதியை தாண்டி வந்துருப்பானுங்க? பைத்தியார பசங்களாக இருப்பானுங்க போல. சரி, யார்ட்டையாவது கேம்பஸ் இருக்கா? நம்ம மலை ஏறதுக்கு அப்போ கேம்பஸ் வேறு தேவைப்படும். என்ன சத்தம் அது? யாரோ மருத்துவம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் நான் பார்த்துருவோம். இந்தா வாங்கிக்க. தயாரா நீ? ஆமா, இது என்ன மிஷினா? பார்த்தா அப்படி தெரியலையே. அது கைகர் கவுண்டர். எங்களுக்கு உங்க உதவி தேவை. எங்களை ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணிச்சு. யோ சரிசாவா, என்னையா சொல்றான் அவன்? அது அவனும் அந்த கப்பல் ஏறணும் வேணாம், அவனுக்கு நம்மளோட உதவி தேவை அப்படின்னு சொல்றான். சரி சொல்லு, அவங்களை காப்பாத்த எந்த பக்கமா போகணும்? நேரா போகணும். ஆனா அது திரும்பி வாரத்துக்குள்ள நம்ம அவங்கள காப்பாத்தி ஆகணும். அவன் ஏதோ ஒன்று வித்தியாசமா அந்த ஷிப்பை அட்டாக் பண்ணிச்சுன்னு சொல்றான். எனக்கு என்னமோ தப்பா தோணுது. அடங்கோ, இது எப்படி நடந்துச்சு? அதை நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப எல்லாரும் வாங்க, எங்களுக்கு நம்மளோட உதவி தேவைப்படுது. அவங்க நல்லா உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. நம்ம உள்ள போறதுக்கு ஒரு வழி தேவை. அங்கே ஏதாவது வெடி வச்சு நம்ம வழியை உண்டாக்க முடியுமா? இல்ல, அது ரொம்ப டேஞ்சர். அவங்கெல்லாம் உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. அந்த பாருங்க, அங்க ஒரு வெல்டிங் கியர் இருக்கு. அதை நாம கட் பண்ணலாம். காப்பாத்துங்க. அது என்னது? அதை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியுமா? நம்ம சாரி, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு இப்போ டைம் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டேஞ்சர்ல தான் இருக்காங்க. எங்களை நம்ம காப்பாற்றணும். வெக்கமூரா, உனக்கு ஒன்றும் ஆகல. செரிசாவா, அவன் கால் உடஞ்சிருக்கு. இங்கிருந்து அவனை சேஃபாக இடத்துக்கு கூட்டு போகணும். அங்க பாருங்க, அங்க ஒரு ஓப்பனிங் இருக்கு. நம்மளால அவங்களையும் காப்பாற்ற முடியும். செயிலர்ஸ், நம்ம ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருக்கு. உங்களால நக்கமாரா இங்கிருந்து சேஃபான இடத்துக்கு கூட்டு போக முடியுமா? எஸ் ஆஃப் கோர்ஸ், நாங்க பாத்துக்கிறோம். இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன். வாங்க.
ஓ மை காட், நமக்கு வாயிலிருந்து தேவை போகிறோம். எல்லாரும் எதையாவது டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நீ உண்மை சொன்னது அதை பற்றி தானா? யார் நீ? அப்புறம் அதுதான் என்னது? என் பேர் ஷா. ஆனால் அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது தான் என்னோட வேலையே. அந்த மான்ஸ்டர் இந்த பசிபிக் ஓசெல்லாம் சுற்றிட்டு இருக்கு சரிசாவா? வாய்ஸ் வேர்ல்டு வார் 2 அப்படின்ற ஹியூமன் வார் முடிஞ்சது. ஆனால் நீங்களாம் இங்கே இருக்கிறது வேற ஒன்று கூட சண்டை போடுறதுக்கு. நாங்கள் அதை மியூட்டோஸ்ன்னு கூப்பிடுவோம். அன்ஐடென்டிஃபைடு டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம். அதிலிருந்து ஒன்று அட்டாக் பண்ணதுலேருந்து தான் நீங்கள் தப்பிச்சு வந்திருக்கீங்க. ஆனால் இப்போ உங்களோட வேலை அதுங்களை கொல்றது. ஆனால் இது எல்லாமே சீக்ரெட் மிஷன். இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றதே வெளியுலகத்துக்கு தெரியக்கூடாது. அப்புறம் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ் அண்ட் வெல்கம் டு மொனார்க்.